வந்து இப்ப எல்லாரும் சொன்னாங்க படத்துல எதையோ நம்ம விஜயன் சாரி நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா நான் படத்துல வந்து அவரோட ஃபேன். ஸோ அவரோட ஃபேனா நான் படத்துல இருப்பேன். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவரை பேஸ் பண்ண சில சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இல்ல இப்பெல்லாம் எது பேசினாலும் பயமா இருக்குது. மார்க் பண்ணி ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாதிரி தான் நம்ம படத்தோட ட்ரெயில் மாதிரி தான் சற்றென்று மாறுது வானிலை. நம்ம இங்கேயே இப்போ ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே மாறாது அப்படின்னு நான் நம்பிக்கையா இருக்கேன். உங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு கிளைமேட்டா தான் இனிமே இருக்கும் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டர்ல வந்து பாருங்க. இங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணும்ட்டு. உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்பவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி வேற ஏதாச்சும் இவன் பதில் சொல்றான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார் யார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அப்படியே நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய அவர் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கே தெரியாம ரொம்ப ஸ்வீட் ஒரு விஷயத்த வந்து கரெக்டா புரியுற மாதிரி சொல்லுவாரு. ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபர்ஸ்ட் டே எங்கேயுமே போதும் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சார் வந்திருந்தாரு. அப்புறம் என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னா நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படி சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார். பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்குறேன் சார். ஷூட்டிங்கா இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் சார் ஞாபகம் வந்துருவாரு. நல்லவேளை எனக்கு கல்யாணம் ஆகல சார். இல்ல ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சார் தூங்க சொல்லியிருக்காரு நான் படுக்கிறேன் பாய். படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு கனவுலாம் வர ஆரம்பிச்சிட்டார். சார் டார்லிங் ரெடி டார்லிங் அப்படின்னு